அன்பரசு வந்து இந்த மாதிரி 1க்கு 2 வந்து போட்டு கொடுக்கறத பார்த்துட்டு வந்து வீடியோ காட்டுறாரு. பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். தேவையில்லாம வந்து எதுக்காக வந்து சொல்றீங்க கிருஷ்ணா மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷனான அன்பரசு, "ஓ! நான் போற இடம்லாம் வந்து இந்த மாதிரி ஆள வச்சு வீடியோ எடுக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்கள மாரி ஆளுங்கிட்ட கண்காணிக்கிறது தப்பே கிடையாது" அப்படின்றாரு விஜய். அதுக்கிட்ட செம டென்ஷன் ஆயிடுறாரு அன்பரசு. இங்க வந்து காவேரி வளகாப்புக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்றாரு, "எல்லாருமே கிளம்புங்க. இந்த மாரி ட்ரெஸ் எடுக்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க போலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, காவேரி வளகாப்புக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல. அதனால ஷாப்பிங் போலாம். எல்லாருமே கிளம்புங்க." அப்படின்னோனே, பரவால்ல. நீ காவேரிக்கு தானே ட்ரெஸ் எடுக்க போற. எதுக்குடா எங்களெல்லாம் கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியெல்லாம் கேட்குறாங்க. "இங்க பாருங்க, காவேரி வளகாப்பு எல்லாருமே சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்காக எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து குடுக்க வேண்டியது என்னோட வேலை. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ட்ரெஸ் எடுத்து குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து "வேணாம் தம்பி, எதுக்கு தேவையில்லாத செலவு?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னோனே, "பரவால்ல, இதில என்ன இருக்கு? எல்லாருமே வாங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க சிந்து அவங்க ஃபேமிலியும். அவங்கள பார்த்துட்டு வந்து, "நீயும் வா சிந்து, நீயும் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து சாரதா வந்து, "எதுக்குடி இப்ப அவள கூப்பிடுற?" அப்படின்றாங்க. "அம்மா நீ சும்மா இரும்மான்னோனே." "ஆமா சிந்து, நீயும் வா. தாத்தா பாட்டிய அன்போட கவனிச்சுக்கிறேன். உனக்கு துணி எடுத்து குடுக்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்களும் வாங்கம்மான்ற." முத்துமலர் வந்து, "பரவால்ல தம்பி" அப்படின்றாங்க. "பரவால்ல வாங்க. இதில என்ன இருக்கு? நீங்களும் வாங்க. சேர்ந்தே எடுக்கலாம்." அப்படின்னோனே, அப்படியே சாரதா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா முத்துமலர. "வேணாம் வேணாம்" அப்படின்றாங்க. "பரவால்லம்மா, நீயும் வாம்மா. நான் அப்படிப்பா தனியா போறதுன்னு" சொல்லிட்டு சிந்து கூப்பிட்டோனே, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இங்க வந்து கடைக்கு போறாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. "எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். "வெக்கம் கெட்டவ, கூப்பிட்டோனே வந்துட்டா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க சாரதா. உடனே வந்து, "அக்கா என்ன மன்னிச்சுடுங்கக்கா. நான் வேணும்னு வரல. தம்பி கூப்பிட்டதால வந்தேன். வந்துட்டல்ல, அதான் எடுத்துக்கோ ட்ரெஸ்ஸு" அப்படின்ட்டாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சாரி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப காவேரியை வந்து தனியா கூட்டின்னு போறாரு விஜய். "என்னங்க நீங்க? என்ன மட்டும் தனியா கூட்டின்னு வரீங்க?" இல்ல காவேரி, உனக்கு நானே செலக்ஷன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதனால இந்த சாரிய நான் தான் செலக்ஷன் பண்ண போறேன்னோனே, சரி ஓகேங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியா காவேரி மேல எடுத்து எடுத்து போட்டு காட்டுறாரு. "காவேரி இது அழகா இருக்கா? இது அழகா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா இருக்குங்க" அப்படின்றாங்க. சரி, இந்த சாரீஸ் எல்லாமே எது எது அழகா இருக்குன்னு பார்த்துட்டு, "எல்லா சாரியும் உனக்கு தான்." அப்படின்னோனே, "ஏங்க இவ்ளோ சாரி எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? நான் மோஸ்ட்லி வந்து சுடி தான் போடுவேன். இப்ப தான் கொஞ்ச நாளா பாப்பா வயித்துல இருக்கறதால சாரி கட்டுறேன். அதனால நீங்க சும்மா எதுக்குங்க இவ்ளோ சாரி வாங்குறீங்க? இங்க பாரு காவேரி, சாரீஸ் எல்லாம் அவ்ளோ அழகா இருக்கு உனக்கு. அதனால இந்த சாரி எல்லாமே எடுத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்க வேணாம்." அப்படின்னோனே, சரிங்க. அப்படின்னா இவ்ளோ பேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுக்குறீங்க. அதுக்கும் செலவாகும்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி." அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு வராங்க. "சரி, இந்த சாரிய வந்து கட்டிட்டு வந்து காட்டுறியா?" அப்படின்னோனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி என்ன பண்றாங்க, அந்த சாரிய வந்து வேர் பண்ணி எடுத்து வந்து காட்டுறாங்க. "ஐயோ! எப்படி இருக்கா தெரியுமா என் பொண்டாட்டி? கொள்ள அழகுடி நீ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாரு விஜய். "ஏங்க இது கடங்க" அப்படின்னோனே சிரிக்கிறாரு. அடுத்து வந்து, "இத சாரி பேக் பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா சாரி எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையானத வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள பார்த்து பார்த்து விஜய் வந்து பண்ணிட்டுருக்காரு. இத பார்த்து வந்து கங்காக்கு அப்படியே மனசு கஷ்டமாவுது. குமரன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. எங்க தான் போனாரு அவரு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாரி என் கூட எப்பவுமே வருவாரு. எல்லாமே எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாரு. அவர் இல்லாத நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் அவர ரொம்ப திட்டிட்டேன். அவர ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால தான் இப்படி பண்ணிட்டாரு அவரு. காசு பணம் முக்கியம் தான். ஆனா அதோட முக்கியம் அவரோட அன்புன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. எங்க இருந்தாலும் வந்துருங்கங்க ப்ளீஸுங்க அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாரி கங்கா ஃபீல் பண்றத நம்ம காவேரி வந்து உணர்றாங்க. உடனே காவேரி போயிட்டு, "அக்கா வாக்கா வந்து சாரி எடுத்துக்கோ வா" அப்படி சொல்லிட்டு வம்படியா கூட்டின்னு வராங்க. "அக்கா இந்த சாரி உனக்கு அழகா இருக்கு பாரு." "எனக்கு எதுக்குடி சாரி? உனக்கு தானடி ஃபங்க்ஷன். இங்க பாருக்கா, அதுக்காக நீ சாரி எடுக்காம இருப்பியா? எல்லாரையும் அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம்." அப்படி சொல்லிட்டு வச்சு வச்சு பார்க்குறேன். "அக்கா இந்த கலர் உனக்கு அழகா இருக்கும்க்கா. மாமா கூட இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அவரே இல்ல. அவருக்கு பிடிச்ச கலர் மட்டும் எடுத்து என்ன பிரயோஜனம்?" அப்படின்றாங்க. "அக்கா பார்த்துக்கலாம்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நல்ல சாரீஸ்லாம் எடுத்து கொடுத்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வராங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு விஜய் வந்து சொல்றாங்க, "நான் நினச்சு கூட பார்க்கலங்க. நீங்க எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம சுத்தி இருந்தவங்க சந்தோஷமா வச்சுக்கினா தான் காவேரி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நான் அதனால தான் இந்த ஃபங்க்ஷன யார் மனசும் நோகாம அவ்வளோ அழகா பண்ணணும்னு உனக்கு ஆசைப்படுறேன். எல்லாரோட ஆசீர்வாதமும் நம்ம பாப்பாக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் காவேரி." அப்படின்னோனே, "கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்க காவேரியோட ஃபங்க்ஷனுக்கு தேவையான பலகாரம் எல்லாமே வந்து வீட்லயே வந்து செய்றாங்க நம்ம சாரதா. அத பார்த்துட்டு முத்துமலர் ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. அப்போ வந்து முத்துமலரோட ஹெல்ப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னோனே மனசு கஷ்டப்படுறாங்க முத்துமலர்.